இந்த உலகத்தோட அழிவை நம்மள பல பேர் பல விதமாக கற்பனை பண்ணியிருப்போம். லைக் ஒரு ஜாம்பி அப்பாக்லிப்ஸ் நடக்கிற மாதிரி, இல்லைனா ஒரு வைரஸ் இந்த உலகம் ஃபுல்லாக பரவி இந்த உலகத்தை அழிக்கிற மாதிரி, அதுவும் இல்லைனா ஒரு எரிக்கல் வந்து நம்ம பூமியை தாக்குற மாதிரி. பட் இது எதுவுமே இல்லாமல் வேற ஒரு விதத்தில். பட் உண்மை என்னன்னா, இந்த உலகம் இது எல்லாத்தையும் ஆல்ரெடி பார்த்துடுச்சு. இனிமே பார்த்தாலும் அதை தாண்டி இந்த உலகம் இருக்க தான் போகுது. நம்மளுக்குள்ள இருக்க உண்மையான பயம் என்னன்னா, ஹியூமன் ரேஸ், அதாவது மனித இனம் அழிஞ்சிடுன்றது தான். அப்படி ஒரு வேளை மனித இனம் அழிவுக்கு வந்தா அது எப்படி அழிவுக்கு வரும்? அப்படி அழிவுக்கு வர சொல்ல இந்த உலகம் எப்படி இருக்கும்? இதுதான் சில்ட்ரன் ஆஃப் மென் படத்தோட கதை. படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம படத்தோட கதைக்குள்ள போலாம். இந்த படத்தோட பேரு சில்ட்ரன் ஆஃப் மென். படத்தோட ஓப்பனிங்ல நம்மளோட ஹீரோ தியோ ஃபேரன் வந்து ஒரு காஃபி ஷாப்ல இருக்கான். அங்க எல்லாரும் ஒரு நியூஸை பார்த்து அழுதுட்டு இருக்காங்க. அது என்னன்னா, பேபி டியாகோ, அதாவது இந்த உலகத்துல கடைசியாக பிறந்த குழந்தை, 18 வயதுடைய ஒரு பையன் இறந்துட்டான். அவன் தான் இந்த உலகத்துல கடைசியா பிறந்த ஒரு குழந்தை. எஸ், இன்ஃபர்டிலிட்டி வந்துடுச்சு. மனித இனத்தால் இனப்பெருக்கம் பண்ண முடியல. 18 வருஷம் ஆயிடுச்சு இங்கே புதுசாக ஒரு இனப்பெருக்கம் நடந்து. அப்படி 18 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இனப்பெருக்கத்தில் பிறந்த குழந்தையும் இப்போ இறந்துடுச்சு. ஸோ இந்த உலகத்தில் யங்கஸ்ட் பீப்புள் இப்போ இருக்கிறது 19 வயசு மதிக்கத்தக்கவங்க தான். இப்படியே போச்சுன்னா இந்த உலகத்தில் இருக்க மனித இனம் அழிஞ்சிடும். இப்படி அழிவு நோக்கி மனித இனம் போயிட்டு இருக்கிறதுனால சுற்றி இருக்க மக்கள் எல்லாருமே டிப்ரெஸ்டாக வாழ்கிறாங்க. பல நாடுகளோட ஃபண்டமெண்டல்ஸே அழிஞ்சிடுச்சு. எங்கே பார்த்தாலும் கெயாஸ், கலவரம் அப்படி இருக்கு. நம்ம கதை நடக்கிற இடம் லண்டன், இங்கிலாந்து. கதை நடக்கிற டைம் பீரியட் 2027. இந்த நியூஸை பார்த்துட்டு வெளில வந்த தியோ ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுதுன்னு ஆஃபீஸ் கிளம்பி போகிறான். போகிற வழியில் ஒரு பாம் பிளாஸ்ட் நடக்குது. அந்த பாம் பிளாஸ்ட்டையும் தாண்டி சர்வே ஆகி அவன் ஆஃபீஸ்க்கு போகிறான். தியோ வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கான். ஆஃபீஸ்லையும் இதே நியூஸ் தான், அந்த பேபி டியாகோ செத்ததை பற்றி. சரி, அங்கேயே இருக்க முடியாமல் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு கிளம்பி வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு போகிற வழியில் ஃபுல்லாக ரெஃப்யூஜிஸ். ஏன்னா பல நாடுகள் அதோட ஃபண்டமெண்டல்ஸ் எழுந்து ஒரே கலவரமாக இருக்கிறதுனால உலகம் முழுக்க அந்த ரெஃப்யூஜிஸ் லண்டனுக்கு வராங்க. அவங்க எல்லாரையும் ஒரு நாய் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அவன் ஃப்ரெண்டான ஜாஸ்பரை பார்க்க தியோ போகிறான். ஜாஸ்பர் யாருன்னா, ஒரு பழைய ஜேர்னலிஸ்ட். அவங்களுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கா. அந்த ஒய்ஃப் வந்து இப்போ பேரலைஸ் ஆகிருக்கா. அவளுக்கு எந்த உணர்ச்சிகளுமே இல்லை. ஒரு பொம்மை மாதிரி இருக்கா. இப்போதைக்கு தியோக்கு வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி கனெக்ஷன் இருக்குன்னா அது வந்து ஜாஸ்பர் கூட தான். ஜாஸ்பர் வீட்டுக்கு போறப்ப தான் தெரியுது தியோக்கும் ஒரு குழந்தை இருந்திருக்கு. ஆனா அந்த குழந்தை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே லங்ஸ்ல இருந்த ப்ராப்ளத்தினால இறந்துடுச்சு. ஸோ இப்போ தியோவும் தனியாக தான் இருக்கான். அவன் ஒய்ஃப் அவனை விட்டு போயிட்டான். ஜாஸ்பரோட பார்ட் டைம் ஹாபி என்னன்னா, வீடு வளர்த்து அதை விற்கிறது. அவன் வளர்த்து வெளில யாருக்கும் விற்கல, மிலிட்டரியில் இருக்க சோல்ஜர்ஸ்க்கே விற்கிறான், அந்த ரிஃப்யூஜி கேம்ப்ல இருக்க சோல்ஜர்ஸ்க்கே. ஸோ இவனுங்க இதெல்லாம் பற்றி பேசிட்டு, இந்த குழந்தை, அதாவது அந்த 18 வயசு பையன் இறந்து போனதை பற்றிலாம் பேசிட்டு கிளம்புறானுங்க. அடுத்த நாள் தியோ வேலை கிளம்பி போக சொல்ல அவனை ஒரு கும்பல் கடத்துது. யாரா நம்மளை கட்டுந்து, யாரா அந்த கும்பலோட ஹெட்னு பார்த்தா அவனோட எக்ஸ் ஒய்ஃப் தான். அவனோட எக்ஸ் ஒய்ஃப் இப்போ ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் நடத்துறா. டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் இல்ல, ரெவல்யூஷன் ஆர்கனைசேஷன். இப்படி மக்களை அடிமையாக ட்ரீட் பண்றது எதுவும், ரிஃப்யூஜிஸ்க்கு இந்த நாட்டில் இடம் வழங்காது எதுவும் ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் ரன் பண்றா. அதோட ஹெட் அவ தான். தியோ அவளை பார்த்து ஷாக் ஆவனா. இத்தனை வருஷம் கழிச்சு என்ன ஏண்டி இப்போ தேடி வந்திருக்கேன்னு கேட்க அவ ஒரு ஹெல்ப் கேட்கறா. உன்னோட கசின் இருக்கான்ல, நீ கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ற, உனக்கு தெரிஞ்ச கசின் வந்து கவர்மெண்ட்ல பெரிய பொசிஷன் இருக்கான். அவன் கிட்ட சொல்லி எனக்கு ஒரே ஒரு ரிஃப்யூஜிக்கு மட்டும் பேப்பர் ஒர்க் வேணும். அவள் பார்டரோட இந்த பக்கம் ஸ்டக் ஆயிருக்கா. அவளை கூட்டிட்டு போய் நான் வேற ஒரு இடத்துல சேர்க்கணும், அதுக்கு எனக்கு பேப்பர் ஒர்க் வேணும், அதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கேட்க, நீ இந்த மாதிரிலாம் கேட்டு வர மாட்டே, எதுக்கு இந்த ஒரு பொண்ணு கோசம் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன்னு கேட்க சொல்ல, உனக்கு நான் நேரம் வர சொல்கிறேன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறா ஜூலியானா தான் வந்து, சரி நம்ம எக்ஸ் ஒய்ஃபே வந்து கேட்குறா, இது கூட இவ்வளோ கோசம் பண்ண மாட்டோமான்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி போய் அவன் கசினை பார்க்க போகிறான் தியோ. அவனோட கசின் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழறானா, இருக்கத்திலே எக்ஸ்ட்ரா வேகன்ஸான ஒரு லைஃப். அதாவது வெளியில் இவ்வளோ பிரச்சனை நடக்குது, இவ்வளோ அமளி துமளி நடக்குது, அவன் உட்காந்து ஒயினை என்ஜாய் பண்ணுறதுலையும் ஆர்ட் ஒர்க் ரசிக்கிறதுலையும் காலத்தை செலவிட்டு இருக்கான். தியோ அவனை பார்த்து எப்பரா இப்படி வாழறேன்னு கேட்க, எப்படி எல்லாரும் சாவதாண்டா போகிறோம், இருக்கிற லைஃப் என்ஜாய் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தியோட கசின் சொல்கிறான். தியோ வந்து அவங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறான். இந்த மாதிரி எனக்கு ஒரு பொண்ணுக்கு மட்டும் இந்த மாதிரி பேப்பர்ஸ் வேணும், அவர் ரிஃப்யூஜியா இருக்கா, அவள் சிட்டிசன் ஆக பேப்பர்ஸ் வேணும், அதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல, சரி நான் அவனுக்கோசம் பண்ணுறேன்னு சொல்லி அவனை பேப்பர்ஸ் கொடுத்துட்றான். தியோ அந்த பேப்பர்ஸை வாங்கிட்டு போய் ஜூலியானாவை ஒரு பஸ்ல மீட் பண்ணுறான். ஜூலியானா, அதாவது தியோட எக்ஸ் ஒய்ஃப், அவனை வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போறான். அங்கே மொத்தம் 3 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. ஒன்னு லூக், அவன் தான் ஜூலியானாக்கு அடுத்து அந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ல பெரிய கை. அடுத்து கீ யாருன்னா, அவ தான் நம்மளோட ரிஃப்யூஜி, அவளுக்கோசம் தான் நம்ம இப்போ பேப்பர்ஸ் ரெடி பண்றோம். இன்னொருத்தி யாருன்னா மரியம் யாருன்னா கீ கூட ஹெல்ப்புக்கு இருக்கா. தியோக்கு புரியல, எதுக்கு இந்த பொண்ணு இவ்வளோ ப்ரீசியஸ், எதுக்கு நம்ம இவ்வளோ காப்பாற்றி இங்கே கூட்டு போகணும்னு. பட் சரி, ஜூலியானா கேட்குறா கூட்டு போகணும்னு சொல்லி அவங்க கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. அதாவது அவளை கண்ட்ரியை கிராஸ் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு, சேஃபான இடத்துக்கு கூட்டு போகிறதுக்காக கிளம்பி போயினே இருக்க சொல்ல, பாதி வழியில் கலவரம் வெடிக்குது. சோத்துக்கு வழி இல்லாதவங்க இவங்களை அட்டாக் பண்ணுறாங்க இவங்க காரில் போகிறத பார்த்து. இந்த அட்டாக்ல 2 பைக்கர்ஸ் குறுக்குல பூந்து ஜூலியானாவை சுட்டுறாங்க. ஜூலியானா செத்துறா. இப்படி ஒரு பணத்தோடு போற இவங்களை பார்த்து ஒரு போலீஸ்காரன் நிறுத்தி கேள்வி கேட்க, அந்த போலீஸ்காரனையும் லுக் சுட்டு கொண்டுறான். ஏன் எதுக்கெல்லாம் கேள்வி கேட்காது, இப்போதைக்கு என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண
பண்ண முடியாது, வா போலான்னு சொல்லிட்டு ஜூலியானா வாங்கி புதைச்சிட்டு மிச்சம் இருக்க 4 பேரும் கிளம்புறாங்க. அவங்க போய் சேஃபா ஒரு சேஃப் ஹவுஸ்ல தங்குறாங்க. அங்க மொத்த ஆர்கனைசேஷன், அதாவது மொத்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனும் மீட் பண்றான் லூக். அது ஒரு பெரிய கும்பலே இருக்கு. இவங்க எல்லாம் சேர்ந்து எதுக்கு அந்த ஒரு பொண்ணை காப்பாற்ற நினைக்கணும், அதுதான் இந்த படத்தோட கரு. அந்த ட்விஸ்ட்டை இப்போ ரிவீல் பண்றாங்க. கீ தியோவை தனியா கூப்பிட்டு தன்னோட ட்ரெஸ்ஸை அன்ட்ரெஸ் பண்றா. அவன் தியோ கூட வேற மாதிரி தப்பா நினைக்கிறான். பட் உண்மை என்னன்னா கீ பிரெக்னெண்டா இருக்கா. இதை பார்த்த தியோவால் நம்பவே முடியல. ஆஃப்டர் 18 years a woman is pregnant. இது எவ்வளோ பெரிய விஷயம், இது இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய விஷயம். இது ஏன் நம்ம இன்னும் பப்ளிக் ஆக்கலன்னு கேட்க சொல்லதான் லூக் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இது நம்ம பப்ளிக்காக எடுத்துகிட்டு போனால் நம்ம கவர்மெண்ட் இவளை நம்ம கிட்ட இருந்து பிடிக்கிட்டு போயிடுவாங்க. அது இவளுக்கு சேஃபானு கூட எனக்கு தெரியல. ஏன்னா இவ ஒரு ரிஃப்யூஜி சிட்டிசன் கிடையாது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இவளை இங்கேருந்து காப்பாற்றி ரெட் கிராஸ் மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, ஹியூமன் ப்ராஜெக்ட். அவங்க இந்த மலர்த்தன்மையை சரி பண்ண ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க கிட்ட இவளை கொண்டு போய் சேர்த்தனா இவ குட் ஹேண்ட்ஸில் இருப்பா, குழந்தையும் நல்லா வளரும், இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதுதான் நம்மளோட பிளான் சொல்லிட்டு அங்கேருந்து போய் எல்லாரும் ஒரு மீட்டிங்கில் உட்காடுறாங்க. மீட்டிங்கில் பல பேர் பல கருத்துக்களை சொல்கிறாங்க. ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணணுன்றான் ஒருத்தன். இன்னொருத்தன் வந்து நம்ம அவளை கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சிடலான்றான். தியோ வந்து நம்ம பப்ளிக் ஆக்கிடலாம், இதை வந்து எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்தலாம், இது ஒரு சந்தோஷமான விஷயம், எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்கிறான். லூக் வந்து இது எல்லாமே அவளுக்கு டேஞ்சர், நம்ம அவளை கொண்டு போய் ஹியூமன் ப்ராஜெக்ட்ல சேர்க்கறது தான் அவளுக்கும் நல்லது, அந்த குழந்தைக்கு நல்லது, நம்ம அதை மட்டும் ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் தூங்குங்க, நாளைக்கு கிளம்பலாம்னு சொல்கிறான். சரின்னு தியோவும் போய் தூங்க ட்ரை பண்ணுறான். புது இடம்ல தூக்கம் வரல. அவள் வெளியில் பைக் வர சத்தம் கேட்குது. என்னடா இன்னத்துக்கு யாரா வரான்னு வெளில போய் பார்த்தா ஜூலியானாவை கொலை பண்ண அதே பைக். அந்த 2 பைக் ரைடர் இவங்க தங்கி இருக்க சேஃப் ஹவுஸ்க்குள்ள தான் போகிறாங்க. அவங்கள பொறுமையாக ஃபாலோ பண்ணு தியோ போகிறான். போய் லூக் கிட்ட தான் பேசுகிறாங்க. அப்போ தான் தியோவுக்கு புரியுது, ஒருத்த ஜூலியானாவை போட்டதே லூக்கு தான். அவன் இந்த ஆர்கனைசேஷனில் மேலே வரத்துக்கு தான் இதை பண்ணியிருக்கான். அவன் வேற ஏதோ பிளான் வச்சிருக்கான். என்ன பிளான் விட்டு கேட்க சொல்ல லூக் வந்து ரிஃப்யூஜி கேம்பில் இருக்க எல்லாரையும் வச்சு ஒரு ரிவல்யூஷன் ட்ரை பண்ணி இந்த கவர்மெண்ட்டையும் வீழ்த்த பார்க்குறான். இந்த கவர்மெண்ட்டையும் வீழ்த்திட்டு இந்த குழந்தைய அந்த ரிவல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக வைக்க ட்ரை பண்ணுறான். இதை கேட்ட தியோ இது சரிப்பட்டு வராது, இவன் எல்லாரையும் சா வச்சிருவான் போலக்குது, நம்ம இந்த பொண்ணை கூட்டின்னு கிளம்பணும்னு சொல்லிட்டு இது சரிப்பட்டு வராது, ஜூலியானாவே கொலை பண்ண இவனுக்கு என்ன கொலை பண்ண எவ்வளோ நேரம் ஆகும், அந்த பொண்ணு சேஃப் கிடையாது, அவளை கூட்டின்னு கிளம்பலாம்னு சொல்லி அந்த பொண்ணையும் மரியமையை மட்டும் கூட்டிட்டு பொறுமையாக அங்கேருந்து காரை ஸ்டார்ட் பண்ணி எஸ்கேப் ஆகிறான். இவங்க எஸ்கேப் ஆகிறத பட் அங்கே இருக்கவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க. அவங்க சேஸ் பண்ணிட்டு வராங்க. ஆனால் அவங்க ஓடி வராங்க. தியோ காரில் போகிறான். ஸோ ஆப்வியஸ்லி தியோ வந்து எஸ்கேப் ஆயிடும். எஸ்கேப் போன தியோ எங்கே போவான், அவனுக்கு இருக்க ஒரே ஒரு ஃப்ரெண்டு ஜாஸ்பர் வீட்டுக்கு போய் ஜாஸ்பரை எழுப்பி ஜாஸ்பரால் நம்பவே முடியல. நான் சாவத்துக்குள்ளே இப்படி ஒரு விஷயத்தை என்னால் பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லடா, பட் இப்போ பார்த்துட்டேன், இது போதும், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அவன் ஒரு ஐடியா சொல்கிறான். நீங்கள் ரோட்டில் ட்ராவல் பண்ணினா ரொம்ப ரிஸ்க்கு, எப்படியும் போலீஸ் நிறுத்துவாங்க, அதுவும் இல்லாமல் உங்களை ஒரு கேங் சேஸ் பண்ணுறன்ற இது எல்லாத்தையும் விட்டுரு, நான் வந்து உன்னை கூப்பிட்டு போய் கேம்பில் போகிறேன். கேம்ப் எங்கே இருக்குது, கடல் ஓரத்தில் இருக்குது. ஸோ நான் வீடு விற்கிறேன்ல, அந்த கான்ட்ராக்ட் மூலிமா உன்னை ரிஃப்யூஜி கேம்ப்புக்குள்ளே எடுத்துகிட்டு போய் போடுறேன். அங்கேருந்து நீ எப்படின்னா போட்டை பிடிச்சின்னா அந்த ஹியூமன் ப்ராஜெக்ட் இருக்காங்களே அவங்க வந்து ஆர்பருக்கு தான் வருவாங்க. அங்கேருந்து தான் அவங்க டாக் பண்ணி அவங்களோட சப்ளைஸ் எல்லாம் ரிஃப்யூஜி கேம்பில் கொடுப்பாங்க. நீ அவங்க கூட கனெக்ட் ஆகிட்டுனா அப்படியே அங்கேருந்து நீ அந்த கப்பலில் ஏறி போயிடலாம். இதுதான் இருக்கிறதுல ஈஸியான வழி. நான் அவங்ககிட்ட பேசுகிறேன்னு சொல்கிறான். ஸோ அதேமாதிரி அவனும் அவனோட கான்டாக்ட் பேசி இவங்க ரிஃப்யூஜி கேம்புக்கு போகிறதுக்கு ஒரு வழி இருக்கு. இது நடுவில் அவங்க அங்கேயே சாப்பிட்டு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்போ வந்து ஜாஸ்பர் வந்து தியோவை பற்றின விஷயங்கள், தியோவுக்கு ஒரு குழந்தை இருந்தது, அது செத்தது, எதனால் ஜூலியானாவும் தியோவும் பிரிஞ்சாங்க, இது எல்லாத்தையும் வந்து கீ கிட்ட சொல்கிறான். அதாவது நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பொண்ணு இதே மாதிரி இவங்க கிளம்ப ரெடியாக சொல்லி லூக் வந்து இவங்க இருக்க இடத்த கண்டுபிடிச்சு அங்கே வந்துடுறான். ஸோ வேற வழி இல்லாமல் ஜாஸ்பர் தன்னோட காரை கொடுத்து அவனோட கான்டாக்ட் வர இடத்தையும் சொல்லி நீ அங்கே போயிட்டு நான் இதை சமாளிச்சுக்கிறேன்றான். இவங்க கிளம்பி கொஞ்சம் தூரம் போகிறதுக்குள்ளேயே லூக்கோட ஆட்கள் ஜாஸ்பரை சுற்றி வச்சு கொலை பண்ணிடுறாங்க. இதை பார்த்த லூக் செம்ம காண்டில் கார் எடுத்துன்னு கிளம்பி ஒரு பாழடைஞ்ச பில்டிங்கில் போய் வெயிட் பண்ணுறான். அங்கே அந்த சோல்ஜர் வரான். அந்த சோல்ஜர் வந்து இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு ரிஃப்யூஜி கேம்புக்கு போகிறான். அவன் இவங்ககிட்ட என்ன கேட்குறான், ஆனால் எல்லாரும் வழக்கமாக இந்த கேம்ப் விட்டு வெளில போகிறதுக்கு தான் எனக்கு காசு தருவாங்க, லஞ்சம் கொடுத்து எப்படின்னா நாட்டுக்குள்ளே தப்பி ஓடின்னு தான் நினைப்பாங்க. நீங்கள் என்னடா கேம்புக்குள்ளே வரதுக்கு எனக்கு லஞ்சம் தரீங்க, எப்படியோ எனக்கு காசு வந்தால் சரி தான், வா அவனை கூட்டு போய் கேம்புக்குள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் கூட்டு போய் கேம்புக்குள்ள போகிறான். கேம்புக்குள்ளே போன இவங்க பார்க்குற விஷயங்கள்லாம் மிகவும் கொடூரமானது. கேம்போட ஸ்டார்டிங்கில் அகதிகளில் நோய்வாய்ப்பட்டவங்க, மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை கொண்டு போய் கொன்று குவிக்கிறாங்க. ஸோ இந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு தெரிஞ்சால் இது பெரிய ரிஸ்க் ஆகிடுன்னு சொல்லிட்டு இவன் ப்ரெக்னன்சியை ஃபேக் பண்ண கூட இந்த மாதிரியும் பைத்தியம் மாதிரி நடிச்சு அவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்றா. ஸோ அவங்க மரியம் கூட்டிட்டு போய் கொண்டுறாங்க. இப்படி கொல்லப்படாத மிச்சம் இருக்கவங்களை கூட்டிட்டு போய் ஒரு பாழடைஞ்ச பில்டிங்ஸ் இருக்க ஏரியால விட்டுறாங்க. அது வந்து நரகம் மாதிரி இருக்கு. லிட்டரலி எந்த ஒரு அடிப்படை உரிமைகளும் இல்லாத, சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கு கூட வழி இல்லாத ஒரு இடமா இருக்கு. இங்க எப்படி நம்ம உயிர் வாழ போறோம்னு இவங்க உள்ள போக சொல்ல அங்க சோல்ஜரோட கான்டாக்ட் ஒரு பொண்ணு இருக்கா. அவகிட்ட பேசி இவங்களுக்கு தங்கத்துக்கு ஒரு இடம் ரெடி பண்றான் தியோ. பட் இவங்க அந்த இடத்துக்கு போறதுக்குள்ளேயே அவளுக்கு வலி வந்து குழந்தை ஆல்மோஸ்ட் பிறக்க போகுது. ஸோ இந்த குழந்தை பிறக்கிற விஷயம் இவங்க இருக்க சுத்தி இருக்க யாருக்கும் தெரியக்கூடாது. இவங்களோட பிளான் ஹியூமன் ப்ராஜெக்ட் போன அப்புறம் தான் குழந்தை பிறக்கணும்னு நினைச்சாங்க. பட் இப்போ இங்கேயே குழந்தை பிறக்கிற சிச்சுவேஷன் வருது. ஸோ இவங்க அந்த ரூமுக்கு போய் அந்த ஹெல்ப் பண்ண பொண்ணையும் வெளில தச்சுட்டு தியோ வந்து டீயோட பிரெக்னன்சிக்கு ஹெல்ப் பண்றான். குழந்தையும் குழந்தை ஆல்மோஸ்ட் 20 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தையோட சிலுங்களையும் அழுகையும் கேட்ட தியோ அவனுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வருது. அவன் அந்த கேரக்டரோட ஆர்க்கியம் மாறுது. இவளை கொண்டு போய் சேஃபா
ஹியூமன் ப்ராஜெக்ட்ல சேர்க்கணும்னு. அடுத்த நாள் காலைல இவங்களுக்கு இடம் கொடுத்தா சோல்ஜர் உள்ள வரான். என்னடா நீங்க வந்தபோது பிரச்சனையை கூட்டு வந்திருக்கீங்க, கேம்பஸ் சுத்தி வெப்பன்ஸோட டெரரிஸ்ட் இறங்கியிருக்காங்க, உள்ள ஃபுல்லா அட்டாக் நடக்குது, என்ன மேட்டர்ன்னு தெரியலையே. நவுரு அந்த பொண்ணை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்க்க போறான். அப்போ அவன் அந்த குழந்தைய பார்த்துறான். இதை ஒழிச்சிருச்சுன்னா எவ்வளவு வேலை பண்றீங்களா, இந்த குழந்தைய எடுத்துன்னு போய் வித்தா எவ்வளவு காசு தெரியுமா, அந்த என்கிட்ட கொடுன்னு சொல்லி மிரட்டுறான். பட் அந்த இடம் ஒரு லேடி ஹெல்ப் பண்ணாலே உங்களுக்கு, அவ வந்து அந்த டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணி இவங்களை வந்து காப்பாற்றி விடுறான். இவனுக்கு அங்கே வந்து ஓடுறாங்க. சரி, இப்போ நம்ம இதுல இருந்து வெளில வந்துட்டோம். சுற்றி ஒரே கன் ஃபைரிங்காக இருக்கு. ஆனால் இப்போ நம்ம இந்த குழந்தைய வெளியே சேஃபாக கூப்பிட்டு போக ஒரு போட் வேணும். போட் இருந்தால் தான் நம்ம ஹியூமன் ப்ராஜெக்ட் கப்பலுக்கு போக முடியும். எப்படி போகிறது இல்லை, அந்த இடம் கொடுத்த லேடி ஒரு ஐடியா கொடுக்குது. அதாவது எப்பயுமே எந்த ஒரு கேட்டிக்கான பிளேஸ் இருந்தாலும் அந்த பிளேஸுக்கு ஒரு தலைவர் இருப்பான். லைக் மா பாஸ் மாதிரி, இல்லை ஒரு ரவுடியோ ஒரு பொலிட்டிஷியனோ அந்த மாதிரி. இங்கே ஒரு இட்டாலியன் பொலிட்டிஷியன் தான் இந்த பிளேஸை கண்ட்ரோல் பண்ணுறான். அவங்ககிட்ட கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி அவங்ககிட்ட இவங்க கூப்பிட்டு போகிறான். அங்கே இருக்கவன் எல்லாம் அந்த குழந்தைய பார்த்து வாயச்சு போயிடுறாங்க. அவங்க நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன், போட்டு தானே வேணும், இதான் எடுத்துன்னு சொல்லி ஒரு 4 பேரை கூட அனுப்புறாங்க. இவங்க ஒன்று போட்டு எடுத்து கூட்டிட்டு போவாங்க போன்னு சொல்லி அந்த 4 பேரை கூப்பிட்டு தியோ வெளில வரான். வெளியில ஃபுல்லா ஷூட் அவுட். டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்கும் மிலிட்ரிக்கும் நடுத்துல. இதுக்கு நடுத்துல லூக் இவங்களை கண்டுபிடிச்ச லூக்கு ஆல்மோஸ்ட் தியோ வெளில வர சொல்ல மிலிட்ரி வந்து இவங்களை கண்டுபிடிச்சிடறாங்க. ஸோ அவங்க 2 பேருக்குள்ள கன்ஃபைட் இன்டென்ஸ் ஆயிடுச்சு. தியோ வந்து இந்த குழந்தையும் கீயும் கூப்பிட்டு தப்பிச்சு ஓடுறான். ஓடி ஒரு பில்டிங்ல ஒளியான். உள்ள இருக்க டெரரிஸ்டுக்கும் வெளியில இருக்க மிலிட்ரி ஆர்கனைசேஷனுக்கும் சண்டை பயங்கரமா நடக்குது. ஆல்மோஸ்ட் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ல இருக்க எல்லாரும் தோக்குறாங்க. லூக் அப்பதான் ஒரு விஷயத்தை ரிலேஷன், நான் இந்த குழந்தைய ரிவல்யூஷனுக்கு ட்ரை பண்ணணும், என் சுயநலத்துக்கோசம் நான் ஒரு ஆர்கனைசேஷன்ல மேலே வரத்துக்கும் பொலிட்டிக்கல் பவருக்கோசம் இது யூஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். பட் இந்த குழந்தை அது எல்லாத்தையும் விட ஒரு ஹியூமன் சிம்பிளா நிற்குது. நம்மளோட இனமே அடுத்த தலைமுறையை கண்டறியை தான் ஒரே வழி, நான் இந்த குழந்தையை காப்பாற்ற ஹெல்ப் பண்றேன், நீங்க தப்பிச்சு போடான்னு சொல்லி மிலிட்ரி கிட்ட இருந்து இவங்க டிஃபெண்ட் பண்றான். பட் முடியல. கன் ஃபயரிங்ல குழந்தை ஓன்னு அழ ஆரம்பிக்குது. ஒரு செகண்டுக்கு குழந்தையோட அழுகை கேட்டு மொத்த பேருமே நிற்கிறாங்க. அதாவது அந்த கேம்ப்ல இருந்த எல்லாருமே லைக் ஒரு கடவுளை பார்த்த மாதிரி அந்த குழந்தைய பார்க்குறாங்க, பாய் அடிச்சு போறாங்க. இவங்க எல்லாரும் இப்படி பார்க்குறாங்கன்னு சொல்லி கீழே இறங்கி அந்த குழந்தைய கூப்பிட்டு வந்தா மிலிட்ரியுமே ஃபயர் ஸ்டாப் பண்றாங்க. அவனுங்களுமே 20 வருஷம் கழிச்சு இப்போதான் ஒரு குழந்தைய பார்க்குறாங்க. லிட்ரலி அந்த ஒரு குழந்தை அந்த இடத்துல பீஸை கொண்டு வருது 10 நிமிஷத்துக்கு. அந்த குழந்தை அங்கேருந்து போற வரைக்கும் ஒரு புல்லட் இந்த சைட்ல இருந்து ஃபயர் ஆகல, அந்த சைட்ல இருந்து ஃபயர் ஆகல. அது ஒரு ஐகானிக்கான சிங்கிள் ஷாட்டு. முடிஞ்சா படத்தை செக் பண்ணி பாருங்க. இப்படி மொத்த பேர் வழி அனுப்பியிருக்க அந்த குழந்தைய கூப்பிட்டு போட்ல ஏறி அந்த கப்பல் வர வேண்டிய ஹார்பர் இருக்க இடத்துக்கு போறான். ஆனா அந்த கப்பல் இன்னும் வரல. நம்ம லேட்டா வந்துட்டோமா, கப்பல் போயிடுச்சா இல்லை நம்ம சீக்கிரமா வந்துட்டோம்னு தெரியாத குழப்பத்துல இருக்கத்தையோ கீ கிட்ட ஒரு உண்மையை சொல்றான். அவனுக்கு ஒரு புல்லட் அடிபட்டிருக்கு வயிற்றுல. பரவாயில்ல, நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் அவனுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன், இங்கேயே சேஃபா இரு, கப்பல் வரும்னு நம்புவோம். ஏன்னா நம்ம சீக்கிரமாக தான் வந்துருக்கோம்னு நினைக்கிறேன், லேட்டாக வரல, இதுதான் ஷெட்யூல் பண்ணப்பட்ட டைம், வெயிட் பண்ணி பார்ப்போம்னு சொல்கிறான். பட் ஜியோக்கு பிளட்லெஸ் ஆகிட்டே இருக்கான். அங்கேயே மயக்கம் போட்டு வந்துடுறான். எல்லா ஹோப்போஸும் முடிஞ்சு போச்சு. நடுக்கடலில் ஒரே ஒரு போட்டோட ஒரு கையில் பச்சை குழந்தையோட உட்காந்துட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் கீ முடிச்சுட்டு சொல்லலாம். அந்த கப்பலோட விளக்கு வெளிச்சம் வருது. அதை கை காமிச்சு கீ கூப்பிட்றா. கப்பல் இவங்ககிட்ட வருது. படம் முடியுது. சில்ட்ரன் ஆஃப் மென். இந்த படம் மனித இடத்தோட முடிவுக்கு ஒரு வித்தியாசமான டேக்கையும், அதுவும் அதே மாதிரி ரியாலிட்டியான ஒரு ப்ராப்ளத்தையும் டேக் ஆகிட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ், குறிப்பாக அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் வர அந்த ஃபைட் சீக்வன்ஸும் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப கான்செப்சுவலான படம், அதே மாதிரி ரொம்ப நல்ல படமும் கூட. சில்ட்ரன் ஆஃப் மென் முடிஞ்சா பாருங்க. அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.